அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது புலகனின் எழுந்துவா மற்றும் ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வந்திருக்கின்றேன். நான் உங்களின் கீர்த்தி சதீஷ். 2 நண்பர்கள் விறகு வெட்டுவதற்காக காட்டிற்கு சென்றார்கள். காட்டிற்கு செல்கின்ற போது அதிக விறகுகளை வெட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் 2 நண்பர்களும் வெவ்வேறு திசையில் பிரிந்து சென்று விறகுகளை வெட்டி எடுத்துவிட்டு ஒன்றாக சேர்வது வழமை. அவ்வாறே இவர்கள் செல்கின்ற போது ஒரு நண்பன் மிக அதிக விறகுகளையும் ஒரு நண்பன் மிக குறைவான விறகுகளையும் வெட்டி கொண்டு வருவார்கள். இந்த குறைவான விறகுகளை கொண்டு வந்த நண்பனுக்கு ஒரு கேள்வி எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. நானும் அவனைப் போலவே மிக கடுமையாக உழைக்கின்றேன், கடுமையாக வெட்டுகின்றேன். ஆனால் எப்படி என்னுடைய நண்பன் மட்டும் மிக அதிகமான விறகுகளோடு வருகின்றான், என்னால் அதை செய்ய முடியவில்லையே என்று வருத்தப்பட்டான். அவ்வாறு வருத்தப்பட்டது மட்டுமல்லாது அந்த கேள்வியை நண்பனிடமே கேட்டுக்கொண்டான். நீ எவ்வாறு விறகு வெட்டுகின்றாய், என்னை விட மிக அதிகமாக வெட்டுகின்றாயே, அது எப்படி சாத்தியமாக இருக்கின்றது என்று கேட்டான். அதற்கு அவனுடைய நண்பன் கூறினான், நான் தொடர்ச்சியாக விறகு வெட்டுவதில்லை, ஓய்வெடுத்துத்தான் வெட்டுவேன் என்று கூறினான். அப்படியா, சரி என்று கேட்டுவிட்டு மறுநாள் காலை 2 பேரும் விறகு வெட்டுவதற்காக காட்டுக்கு சென்றபோது இந்த நண்பன் கூறியது போலவே இவனும் ஓய்வெடுத்து விறகு வெட்டினான். அன்றைய நாள் மாலை பொழுது இருவரும் சேருகின்ற போது அப்போதும் அவனை விட மிக குறைவான விறகுகளையே இந்த நண்பன் வெட்டி கொண்டு வந்தான். இதை பார்த்ததும் அவனுக்கு மிக மனவருத்தமாகி போய்விட்டது. அவனும் ஓய்வெடுத்துத்தான் விறகை வெட்டினான், நானும் ஓய்வெடுத்துத்தான் விறகை வெட்டினேன். ஆனால் என்னை விட அதிகமான விறகுகளோடு இன்றும் அவன் வந்திருக்கின்றான். இது எவ்வாறு சாத்தியம் என்று சொல்லி யோசித்து கொண்டே மறுநாள் நான் இவனை விறகு வெட்டுகின்ற இடத்திற்கு சென்று ஒளிந்திருந்து பார்த்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். அவ்வாறே நண்பர்கள் இருவரும் பிரிந்து செல்வதாக கூறிவிட்டு இவன் தன்னுடைய நண்பனை, அதிகமாக விறகு வெட்டுகின்ற நண்பனை பின்தொடர்ந்து சென்று ஒளித்திருந்து பார்த்தான். அந்த நண்பனும் விறகுகளை வெட்டிவிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். அந்த ஓய்வெடுக்கின்ற நேரத்தில் அவன் தன்னுடைய கோடரியை தீட்டிக் கொண்டிருந்தான். இதை பார்த்ததும் அவனுடைய வெற்றியின் ரகசியத்தை அப்போதுதான் இந்த நண்பன் புரிந்து கொண்டான். நீங்கள் ஓய்வெடுக்கின்ற பொழுதுகளில் உங்களுடைய புத்தியை தேட்டுங்கள், ஓய்வு நேரங்களை மிக பயனுடையதாக மாற்றுங்கள். வெற்றி மிக நிச்சயமாக அருகில் இருக்கும். மிக்க நன்றி அன்புறவுகளே. மற்றும் ஒரு அழகான குட்டி கதையோடு உங்களை நாடி வருகின்றேன். நான் உங்களை கீர்த்தி சதீஷ்.